வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி ராமன். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலி ராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, சைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி. மேடம், என்னையா? ஐஜி சார் வராரு. ஓ அப்படியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இவ்ளோ காலையில ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? காலையில பரேட் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். எல்லா கான்ஸ்டபிள்ஸும் ஸ்டேஷன் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். 102. எஸ் சார். 103, 203. உள்ளே உள்ளோமையா. என்னது கான்ஸ்டபிள் லாக்அப்ல இருந்து சல்யூட் அடிக்கிறாங்க? அவங்க 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னு நான் தான் அவங்கள லாக்அப்ல வச்சு லாடம் கட்டினேன் சார். என்ன வேன் தப்பு பண்ணீங்க? அத சொன்னா உங்களுக்கு புரியாது சார். நாங்க வேணா பிளாஷ்பேக் போடுறோம், அத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ஏம்பா, பாம்புங்க நடமாடுற இந்த இடத்துல நைட் டியூட்டி போடுறாங்களே, நம்ம மாமூல் அதுங்கிட்டே வாங்க முடியும்? அடா பாம்புங்களை உடையா, சதா நைட் டியூட்டியை போட்டு விட்டுறாங்க. வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேற பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விட்டுறேன். எல்லாரும் என்னை விட அழகா இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது தெரியல. நான் வேணா வீட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டா? யோ நிறுத்தியா, உன் தைரியத்தில் தான் நானே நின்றுட்டு இருக்கேன். பயமா இருக்குல்ல, பேய் நடமாடுற இடம் மாதிரி இருக்கு. இவனுக்கு பொண்டாட்டிய பத்தியே கவலை இல்லை. ஏயா நைட்டு 1:30 இந்த பொண்ணுங்க எங்க போயிட்டு வருது, கூப்பிட்டு விசாரியா? ஏமா வாங்க. யார பாத்து கத்துற? நாங்க போலீஸ்மா. அதனால தான் கத்துறோம். ஏமா போலீஸா பார்த்து பயப்படுறீங்க? ஜெயலட்சுமி மேட்டர் கேள்விப்பட்டதுல இருந்து எல்லா பொம்பளைங்களும் போலீஸ கண்டாலே பயப்படுறாங்க. ஒரு பொம்பளை வீட்லயே போலீஸ் ஸ்டேஷனை நடத்தி டிபார்ட்மெண்ட்டையே கேவலப்படுத்திட்டாயா? என் பொண்டாட்டி கூட என்ன நம்ப மாட்டேன்றா. நான் பாரு. இட்ஸ் ஓகே. ஏமா
நாங்க அந்த மாதிரி போலீஸ் கிடையாது, நாங்க நல்ல போலீஸ். நீ வேணா பேப்பர் எடுத்து அந்த பேர்லாம் செக் பண்ணி பாரு, அந்த லிஸ்ட்ல எங்க பேர் இருக்காது. ஆமா, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? டாக்டரை பார்த்துட்டு வரோம். யாரு மாத்தூர் போதுமா? பாத்தியாயா, நைட்ல கூட ஓபன் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆள் கிளினிக்க. அந்த டாக்டர் இல்லங்க, வசூல்ராஜ் MBBS பார்த்துட்டு வரோம். அதான் சுருக்கி டாக்டரை பார்த்துட்டு வரோம்னு சொன்னோம். ஓ, அந்த டாக்டரா? தனியா சினிமா போயிட்டு வரீங்களா? ம். ஆமா, உங்க புருஷனுங்களா எங்க? வீட்ல தூங்குறாங்க. பொம்பளைங்களை வெளில சுத்த விட்டுட்டு வீட்டுல தூங்குறாங்களா அந்த புறம்போக்குங்க? ஏமா இங்க வா. என்னங்க? இத புடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏமா நிலுமா, எவன் எது கொடுத்தாலும் அப்படியே எடுத்துன்னு போயிருதா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டியா நீ? இது காலையில உன் புருஷன் கிட்ட கொடுத்து ஸ்டேஷன்ல எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லு போ. சரிங்க சார். நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. அதான் எனக்கு தெரியுமே. ஆமா, டார்ச் எது கொடுத்து அனுப்பிச்ச? அது ஒன்றும் இல்லை, சாமி படம் பார்த்தேன், அந்த படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு சீனு. நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். அது மட்டும் இல்லை, அந்த டார்ச் லைட்டில் பேட்டரி இல்லை. காலையில் அவள் புருஷன் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது பேட்டரியை ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பான். எப்படி ஐடியா? டேய் ஃபிளாஷ்பேக் போது வாங்கடா. அவ்வளோதான் சார். அப்போ எடுத்துட்டு போனவங்க தான் டார்ச் லைட்டும் வரல, அவங்க புருஷனும் வரல. டார்ச் லைட் எங்கன்னு இந்த அம்மா எங்களை டார்ச்சர் பண்றாங்க சார். நாங்க கூட எங்க சர்வீஸ்ல எந்த அக்கிஸ்டியும் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சது இல்லை சார். அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். என்ன இருந்தாலும் உங்க கான்ஸ்டபிள்ஸ் குற்றவாளி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்க கூடாது நீங்க. சார், குழந்தைங்க தப்பு பண்ணா அம்மா அடிக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் சார் இதுவும். எங்க அம்மா அடிச்சா எங்களுக்கு லாலிபப்பு சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாங்க இல்லையா? எங்க அம்மா சினிமா கூட கூட்டு போவாங்க சார். நிறுத்துக்கடா. வெரி குட். கான்ஸ்டபிள அடிச்சு வேலை வாங்குறீங்க, அதுக்காக நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். டெய்லி அதையே பண்ணுங்க. கீப் இட் அப். பட் உங்க ஏரியால விபச்சாரம் கொடி கட்டி பறக்கிறதா சொல்றாங்க, அதை உடனே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். ஓகே, நான் வரேன். ஐஜி சார், உங்களுக்கு யாரோ ஜெயலட்சுமி போன் வாயை பண்ணாங்க. மூடுங்கடா. வெளியே வாங்க. ஏன்பா இவங்க அம்மா என்ன அப்பா யாரு? ஐஜி தான். ஓஹோ. ஜெயில் மெயின்டெனன்ஸ் வெரி பேட். ஐஜி சொன்னது காதுல விழுந்ததுல. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த விபச்சார கேஸ புடிச்சிட்டு தான் உள்ள வரணும். புரிஞ்சுதா? எங்களுக்கு தமிழ் நல்லா புரியும். ஷட் அப். மாமா, சொல்லு மச்சான். யார பார்த்து மாமான்ற? ஊருக்குள்ள எல்லாரும் நம்மள அப்படிதானே கூப்பிடுறாங்க. ஆமா, விபச்சார கேஸ பிடிக்கும் போது நீ எதுக்கு மப்டியில வந்திருக்க? இப்போ யூனிஃபார்ம்ல போனா மாமூல் தராங்க, மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் மப்டியில வந்திருக்கிறேன். ஆமா, விபச்சார கேஸ எங்க போய் பிடிக்கிறது? விபச்சாரம் எல்லாம் இப்ப கார்ல தான் நடக்குது. இப்போ ஒரு 4-5 காரை மடக்கணும்னு வச்சுக்கோ, அதுல 2-3 கேஸ் மாட்டோம். இப்ப பாரு. அப்புறம் யார் செருப்படி வாங்குறது? அதுதான் நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. அதை பத்தி நீ கவலைப்படாத, சமாளிச்சுக்கலாம். வா வா. தெர்மாக்கோல நல்லா தூக்கி பிடிங்கயா. சீக்கிரம் போய் காட்டை வச்சு லைட் மாறுங்க. யோ, மாசம் நிக்காம வேலையை பாருங்க. என்ன பாலு, ரெடியா? ரெடி சார். யோ, என்னையா பண்ற? முன்னாடி வாயா. வா. சீன் பேப்பர் கொண்டாப்பா. ஓகே ஓகே ஓகே. அண்ணா, லைட் எப்படி திருப்புங்கண்ணா? டச்சப் பேடு கொடு. பேட்டா வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்களா? இந்தாயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க. 2 பேரும் ஊரை விட்டு ஓடுறீங்க. ஓகே. ஊரை விட்டு ஓடி வரும்போது அப்படியே 2 பேரும் திரும்பி யாராவது வராங்களான்னு பாக்குறீங்க. ஓகே, ரைட். பார்த்துட்டு 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சி மூத்தம் கொடுக்குறீங்க. சரி, இதான் ஷாட். ஓகே. டேக் போலாமா? ஓகே. ரெடியா? சார், ரொம்ப தூரம் ஓடணுமா? முடிஞ்ச அளவுக்கு ஓடுமா, அப்புறம் டூ போட்டுக்கலாம். ஓகே சார். இவ்வளவு அசிங்கமான ஹீரோ வச்சு டைரக்ட் பண்றீங்களா? படம் ஓடுமா? இப்பெல்லாம் அசிங்கமான ஹீரோ வச்சு எடுக்கிறதா என் ட்ரெண்ட். இவனை எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ ஆக்குறேன்னு பாருங்க. ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் ஆக்ஷன். வந்துட்டம்பா. இந்த ஏரியால எங்கேயோ விபச்சாரம் நடக்குது. நவ சர்ச். யோ, என்னையா பாக்குற? அந்த பக்கம் பாரியா. ஆனா எங்கேயோ மூச்சு வாங்குற சத்தம் கேக்குது. அது பாரு. இது பட்டம் பகல்ல விபச்சாரம் நடக்குது. ஆனா காம்பினேஷனே சரியில்லையே. இதுக்கு காம்பினேஷன் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி காமனா இடம் இருந்தா போதும். ஃபாலோ மீ. மறையா. ஒண்ணும் பண்ணல, கவலைப்படாத. டேய், டைரக்டர் என்னடா சொன்னாரு? கட்டிப்பிடி சொன்னாரு. அப்ப புடிடா. சரி. ஸ்டாப் இட். நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்லையே. நாங்க எல்லாம் சொல்லிட்டு வர மாட்டோம், ஏன்னா எங்க டியூட்டி அப்படி. ஏண்டா டேய், ஏரியா சைலண்டா இருந்தா பட்டம் பகல்ல விபச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? நான் நடிகை சார். 203 பொறுத்து பொறுமையா பிடிச்சாலும் சூப்பர் கேஸா தான் பிடிச்சிருக்கும். நாளையில இருந்து பத்திரிகைக்காரங்களுக்கு விருந்து தான்.
அவனை பாத்தியாப்பா 2 போலீஸ்காரங்க வந்திருக்கோம் ஒரு மரியாதைக்காவது மூச்சு வாங்குறது நிறுத்துறானா பாத்தியா? பாவம் அவனால முடியலப்பா. நிறுத்தா, பிச்சு புடுவேன் பிச்சு. சார் நான் ஹீரோ சார். டேய் இந்த கேஸ்ல நீ தான்டா ஹீரோ. நிறுத்தியா? நீ எது குரல் கொடுக்குற? உடம்புல 1/4 கிலோ கறி இல்ல அவனே இந்த குரல் குடுக்கறானே, நான் கொடுக்க கூடாதாப்பா? நல்லா சுருண்டுருவ. வாடா ராசாவா, ஸ்டேஷன்ல போய் லாடம் கட்டினா அதான் நான் நடக்க போகுது. யோ அவனை இட்டுனு வாயா. என்கிட்டயே கத்திக்க நீ. வா 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 வா. இந்த மாதிரி ஃபிகருங்கெல்லாம் எங்க இருந்தா பிடிக்கிறானுங்கன்னு தெரியல, எங்களுக்கே மாட்டமானது. நட போ. உள்ள ஆள் இல்லையேன்னு உங்க சிலுமிச வேலையை ஆரம்பிச்சிங்க, பின்னி எடுத்துவேன், ஜாக்கிரதை. மேடம் யார் யாது புதுசா உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க? நீங்க விபச்சார கேஸ்ல தவளைய புடிச்சிட்டு வர சொல்றீங்க, ஆனா நாங்க முதலைய புடிச்சிட்டு வந்திருக்கிறோம். யாரியா அவங்க? அவங்க பிரபல நடிகை, பார்க்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே புடிச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மேடம் மேடம் மேடம், உடனே ஐஜிக்கு ஃபோன் போடுங்க. எதுக்கு? அவார்டு கொடுக்கிறதுக்கு தான். அவார்டா? மேடம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கேஸ புடிச்சிட்டு வந்துட்டோம். இனிமேல் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி அடிக்க மாட்டீங்களே? நோ நோ நோ, எவ்வளவு பெரிய கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு போய் உங்களை அடிப்பேனா? மேடம் ஒரே ஒரு வாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யார் நீங்கெல்லாம்? நான் டைரக்டர். டைரக்டரா? யோ நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க? அவங்கள ஜாமீன்ல எடுக்கிறதுக்கா? யோ அந்த பொண்ணை நீ எதுக்கு அரெஸ்ட் பண்ண? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியா? என்னைய கேள்வி கேக்குறான்பா. அவங்கிட்ட கேட்காதே என்கிட்ட கேளு. பட்ட பகல்ல பார்க்ல கட்டி பிடிக்க போனாங்க, அதை தடுத்து நிறுத்தி நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். கட்டி பிடிக்க போனா அரெஸ்ட் பண்ணிடுறதா? கட்டி பிடிக்க போனாங்க, நல்ல வேளை நாங்க போய் தடுத்துட்டோம், இல்லனா பெரிய தப்பு நடந்திருக்கும் மேடம். பார்க்கே நாரி இருக்கும். யோ தூரத்துல இருந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஓ அந்த கர்மத்தை படம் வேற எடுத்து நின்றீங்களா நீங்க? யோ இது சினிமா ஷூட்டிங்கா? சினிமா ஷூட்டிங்கா? அதான் ஒருத்தன் ஒல்லியா அசிங்கமா நின்னுட்டு ஹீரோ ஹீரோன்னு கத்திட்டு இருந்தானா? ஆனா ஒண்ணு கவனிச்சியா, ஹீரோயின் வந்து நான் ஹீரோயின் சொல்ல அவ்வளவு அசிங்கம் அவருக்கு. என்ன ஷூட்டிங்கா? மேடம் ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் எடுத்துட்டு இருந்தோம் மேடம். இவங்க தப்பான கேஸ்ல அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்படிதான் ஒவ்வொரு நடிகைகளையும் தவறான விதத்துல அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 402 அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. யோ அங்க என்ன புது படமா ரிலீஸ் பண்றாங்க, கை தட்டுறீங்க? நீங்க அழைச்சிட்டு போலாம். தேங்க்யூ மேடம். வாங்க சார். கண்டிப்பா இந்த படம் ஓடாதியா? மேடம் இப்போ பார்க்க போடுறாங்க, இப்போ அவங்க போக்கே மாற போகுது. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. சட்டைய கழட்டுங்கடா. சாரி மேடம், உங்க சட்டைய போய் நாங்க அவுக்குறதா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது மேடம். ஏய் உங்க சட்டைய கழட்டுங்கடா. ஏன்டா நடிகையை புடிச்சிட்டு வந்தீங்க? அன்னைக்கு ஐஜி என்ன சொன்னாரு, எங்க பார்த்தாலும் விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னார்ல, அதான் நாங்க பார்த்த இடத்துல 2 பேர் கட்டி புடிச்சு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பக்கமா போன ஒரு ஐயரு அபச்சாரம் அபச்சாரம்னாரு. எங்க காதல விபச்சாரம் விபச்சாரம்னு வீழ்ந்தது. அதனால தான் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். இல்லையா 203? ஆமா 103. உங்களுக்கு தான் நம்பரே இல்ல. ஏண்டா கேஸ புடிச்சிட்டு வாங்கடானா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து நடிகையை புடிச்சிட்டு வரீங்களா? உங்களெல்லாம் வர இருங்க. எஸ் சார், ஓகே சார், கண்டிப்பா அரெஸ்ட் பண்றேன் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். எப்போ எங்க மேல கைய வச்சீங்களோ அப்பவே எனக்கு தெரியும் மேல் இடத்துல இருந்து போன் வரணும். என்ன சொன்னாங்க? சாராயம் சார்லாம் ஒருத்தி சாராயம் காய்ச்சிட்டு இருக்கலாம், அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐஜி உத்தரவு போட்டிருக்காரு. உங்களுக்கு லாஸ்ட் டைமா ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா போய் இந்த கேஸ் புடிச்சிட்டு வாங்க. மேடம் ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேனே மேடம். எதுக்கு? நீங்க அடிச்சதுல உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது. இவன் எப்பவுமே மாமூல் வாங்கிட்டு மாமூலா போற மசாஜ் கிளப்புக்கு போய் நானும் ஒரே ஒரு வாட்டி மசாஜ் பண்ணிக்கிறேன் மேடம். போய் சொல்றா மேடம். இவனை பாருங்க, கோல்டுலயே செயின், வாட்ச், மோதிரம் எல்லாம் இதுல வாங்கினது மேடம். என்ன மேடம் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டீங்க? மேடம் சொல்லிதான் நான் மாமூலே வாங்குறேன். மேடம் கொடுத்த மிச்சம் மீதி தான் இந்த செயின் மோந்திரம் எல்லாம். வரட்டுமா மேடம்? போ, வாரத்துல ஒரு வாட்டி ட்ரெஸ் கட்டலன்னா உனக்கு ஆவாத. ஏம்பா தோரணெல்லாம் ஒழுங்கா கட்டிட்டல?
அப்புறம் அம்மனுக்கு மாலை சொல்லியிருந்தேன் வாங்கிட்டியா ஆ ஆ. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். கேம்பா பூசாரி வர நேரமாச்சு. கூழ் பானையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்குண்ணே. எத்தனை பானை? 6 பண்ணனே. 6 பானை போதுமாப்பா? கூட்டம் ரொம்ப நிறைய இருக்குதே. 103 அங்க பாத்தியா? ஆஹா பட்ட பகல்ல கள்ளச்சாராயம் காசுறாங்க. 203 ம். பானைக்கு குங்குமம் வேப்பில எல்லாம் வச்சு காசுனா போலீஸுக்கு சந்தேகம் வராதுன்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடியே வச்சு காசுறாங்க. தொழில்ல ஒரு பக்தியோட இருக்காங்கப்பா. கள்ளசாராயம் காசிட்டு தான் ப்ரொமோஷன்ல போலீஸ் வேலைக்கு வந்தோன்னு அவங்களுக்கு தெரியல. Shut up. நம்ம பொறுக்கி இல்ல போலீஸ். 1 பானை 2 பானை 3 பானை 4 பானை 5 பானை 6 பானை. ஆளுக்கு 3 பானை. ஏய் ஒழுங்கா கிண்டடி. ஆஹா காசுறது கள்ளச்சாராயம். இதுல பொழுதுபோக்குக்கு பேக்ரவுண்ட்ல எல்லாரும் ஈஸ்வரி பாட்டு வேற. மல்லிகா கொதிச்சிருச்சா பாரு. கொதிச்சிட்டுனே. கொதிச்சிருச்சா? அப்ப வெங்காயத்தை போட்டு கிண்டு. அந்த மிளகாய் வெங்காயம் எடுத்துட்டு வாமா. ஏம்பா, சாராயத்துல எதுக்கு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுறாங்க? 203 வெளியில போய் தனியா சைட் டிஷ் வாங்க கூடாதுன்னு சாராயத்திலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க போல இருக்கு. டேய் மாரியப்பா புடுறா அவனை. ஏம்பா, சரக்கு பியூரா இருக்கும் போல இருக்கு. காசும் போதே 2 ரவுண்ட் விட்டுருக்கான். எப்படி ஆடுறான் பாத்தியா அவன்? என்னடா இது கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் கம்மியா இருக்கு பின்னாடி ஜாஸ்தியா இருக்குன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன் நான். அது என்னப்பா அது? ஆத்தா ஆத்தான்னு கத்துறான். பொம்பளைங்க காய்ச்சின சாராயம் இல்ல, அதான் சிம்பாலிக்கா ஆத்தான்னு கத்தி காட்டுறான். பாம்பளையும் காசு இருந்தா கத்திருக்க மாட்டான். எவ்வா நம்மளும் ஒரு 2 கிளாஸ் விடுமா? எனக்கு நாக்கு அப்படியே ஊறுது. 203 கடமைன்னு வந்துட்டா நாக்குல எச்செல்லாம் ஊறக்கூடாது. கவர்மெண்ட்ல இதெல்லாம் சொல்லவே இல்லையாப்பா. சொல்லும் போது நீ எங்கன்னா பொறுக்க போயிருப்ப. எப்படியும் அந்த பானைங்களை எல்லாம் ஜப்தி பண்ணி ஸ்டேஷன்ல தான் வைக்க போறோம். அங்க போய் பொறுமையா அடிப்போம். அப்போ இப்பவே அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்? அப்பதான் சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம 2 கிளாஸ் போடணும். ஆமா. ஃபாலோ மீ. தாயே மகமாயி மாரியாத்தா அம்மா தாயே அம்மா. எப்பத்துல இருந்தா காசுறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்டா. ஆடாம சொல்றான் அண்ணக்காவடி. ஆடி மாசத்துல இருந்தே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்டா. யோ இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் காய்ச்சி இருக்கீங்க? மேல்மருவத்தூர்ல ஆரம்பிச்சு பெரியபாளையம், திருவேற்காடு, மாங்காடு. பாத்தியா 203 எல்லாமே கோயில் அட்மாஸ்பியர்லயே காய்ச்சி இருக்கிறாங்க. ஃபுல்லா அவுட் ஆஃப் சிட்டிலே காசு இருந்திருக்கானுங்க. முதல் தடவையா சிட்டில என்ட்ரி ஆயிருக்கானுங்க. நடடா ஸ்டேஷனுக்கு. ஏன் கோச்சிக்கிறீங்க? உங்களுக்கும் 2 சொம்பு தரேன், குடிங்க நல்லா ஜாலியா. அதெல்லாம் நடக்காது. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மாக்கு லோக்கல்லாம் பிடிக்காது. இதை இன்ஸ்பெக்டர் அம்மா குடிக்கிறதுல என்ன தப்புன்னு? அது நீ இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்டே கேளு. என்ன அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறான்? டேய் பானை தூக்கி தள்ள வை. சூடு இறங்கறதுக்குள்ள ஸ்டேஷன்ல வைக்கணும். தூக்கு தூக்கு. எடா எடா எடு. உள்ள ஏற்கனவே ஒரு பானையை தள்ள இருந்து வழுக்கி கீழே போட்டு உடைச்சிருக்க. நீ பாத்து வை. அங்க போ. பாத்து மெதுவா வை. ஓடு 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 ஓடு. வெயிடா வெயிடா வெய். யோ சின்னாமே வையா. ஓகே சார். யார் இவங்கெல்லாம்? தண்ணி லாரி வரலன்னு பிரச்சனை பண்றாங்களா? லாரி பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். இவங்க காய்ச்சிட்டு இருந்தாங்க, நாங்க புடிச்சிட்டு வந்துட்டோம். யோ தண்ணிய காய்ச்சி குடிக்க சொல்லி தானே கவர்மெண்டே சொல்லுது. எது கவர்மெண்டே காசு சொல்லுதா? 203 ட்ரெஸ் கட்டிட்டு காசை போயிடலாமா? சுமாரியா மேடம், நீங்க பிடிக்க சொல்றீங்க, கவர்மெண்ட் காசு சொல்லுது. நாங்க டிபார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்றதா இல்ல கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்றதா? ரெண்டும் ஒண்ணுதான்டா. கவர்மெண்ட் காய்ச்சி சொன்னது குடிக்கிற தண்ணிய, அடிக்கிற தண்ணி இல்ல. இப்படி தெளிவா சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷத்துல 103 ஆத்தோரமா பானை வச்சு காசு ஆரம்பிச்சிட்டு இருப்போம். பாத்தீங்களா மேடம், லொகேஷன் எல்லாம் கரெக்டா சொல்றான் பாருங்க. யோ நிறுத்தியா? இவங்கெல்லாம் யாருன்னு சீன் ஆரம்பிக்கும் போதே கேட்டேன். ஆக்சுவலா கள்ளசாராயம் காசுறவங்கள புடிச்சிட்டு வர சொன்னீங்கல்ல, அங்க பாருங்க பானையோட தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஏம்பா பானை அவங்க தானே தூக்கிட்டு வந்தாங்க. அட சும்மா இரண்டா. வெரி குட். உங்கள மாதிரி மாமூல் வாங்காம சாராய் கேஸ புடிச்சா நம்ம தமிழ்நாட்டிலேயே சாராய் கேஸே இருக்காது. நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ரொம்ப புகழாதீங்க மேடம். 203 உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா சொறிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எலும்பு எல்லாம் தெரியும் போல இருக்கு. மேடம் எங்களுக்கு சீக்கிரமா எஃப்ஐஆர் போட்டு ரிவார்டு அவார்டு ஏதாவது வாங்கி கொடுங்க மேடம். சரி, அவங்கள வர சொல்லுங்க. டேய் சரக்கு பானை எல்லாம் அங்கேயே வச்சுட்டு டக்குன்னு வாங்கடாங்க. வாங்கடா. எல்லாம் பழைய படம் வில்லனுங்கப்பா. இவன் தான் மேடம் ஃபேக்டரி ஓனர். எதுக்கு காய்ச்சினீங்க? மாரியாத்தாவுக்கு நேர்ந்துகிட்டு காய்ச்சினாங்க. யாருக்கு நேர்ந்துட்டு காய்ச்சினாலும் சரி, சாராயம் காய்ச்சது சட்டப்படி குற்றம். சாராயம்மா? என்னடா நம்ம கேள்விப்படாத மாதிரி கேள்வியை கேக்குற? நாங்க கூழ்ல காய்ச்சிட்டு இருந்தோம். என்னது கூழா? ஆமா மேடம், நாங்க மாரியாத்தாளுக்கு நேர்ந்துகிட்டு கூழ் தான் காய்ச்சிட்டு இருந்தோம். இவங்க தப்பா எங்களை புடிச்சிட்டு வந்துட்டாங்க மேடம்.
அப்படியெல்லாம் பார்க்காதீங்க மேடம், நான் சொல்றது கேளுங்க. பானையில குங்குமம் வேப்பல் எல்லாம் இருந்தது. நான் அப்போவே சொன்னேன் அது சாராயம் இருக்காது பான்னு. இவன் என்ன தெரியுமா சொன்னா, டேய் டெக்னாலஜி டெவலப் ஆகி போச்சு, அது மூலிகை சாராயம்னு சொன்னா மேடம். இல்ல மேடம், அவங்க சாமி வந்து ஆடுறாங்கன்னு நான் சொன்னேன் மேடம். இவன் அதெல்லாம் இல்ல, அவங்க சாராயம் குடிச்சிட்டு மப்புல ஆடுறாங்கன்னு என்ன உசுப்பி விட்டா மேடம். ஷட் அப். எங்கேயோ தப்பு நடந்துருச்சு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி போயிட்டு மேடம். ஆட்டாளுக்கு கூழ் வைக்கிறத கெடுத்தல உன் வாய் விளங்காம போயிடும். டேய் அது உன் வாயால நீ சொல்லாதடா. என்னடா தேர்ற? மாற்றத்துக்கு ஆணி தேர்றேன். கொஞ்ச நேரத்துல அவங்களே மாட்டி விடுவாங்க பாரு. ஒரு பர்சனாலிட்டியான ஆளு அன்றாயிரோட பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல மேடம்? என்ன திமிருடா? கூப்பிட்டு ஐயோ, மாட்டிக்கிட்டேன். ஐயோ. டேய் எந்திரிச்சு இப்படி வாடா. வாடா, வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்னடா? எல்லா படத்துலயும் பான் பராக்க கொட்டிட்டு தான் அடிப்பாங்க. நீங்க மட்டும் ஏன் மேடம் ஆர்டினரி பாக்க கொட்டிட்டு அடிக்கிறீங்க? முண்டோ, பான் பராகலாம் தடை பண்ணிட்டாங்கல்ல. பாக்கெல்லாம் வாங்கின்னு வந்து குடுக்கறது நீதான். உன்னை செருப்பால அடிக்கணும் மேடம். அது என்னடா? அது ஒண்ணு ஒண்ணு இல்ல மேடம், என்ன மட்டும் அன்றாயிரோட நிறுத்திருக்கீங்களே, இவனையும் நிறுத்துங்க மேடம். ஐஜிக்கு உங்களுக்கு லிங்க்னு போட்டு கொடுக்கறதே இவன் தான் மேடம். டேய் கலட்டு ஐயோ வேணாம் கலட்டு. மேடம், ட்ரை கிளீனிங்க்கு போட்டதுல 10000 மிஸ்ஸிங் மேடம். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க மேடம். உங்களை ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராம.